ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், a metallic sheet in the form of a sector of a circle of radius 21 centimeter. ஓகேங்களா, மெட்டாலிக் ஷீட்டு அது ஒரு செக்டராக தான் இருக்குது. அதில் சர்க்குலர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர். ஹேஸ் சென்ட்ரல் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 216 டிகிரி. The sector is made into a cone by bringing the bounding radius together. ஸோ இந்த ரேடியஸை சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு கோனாக ரெடி பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ரேடியஸ் வந்து இந்த கோனுக்கு ஸ்லாண்டிங் ஹைட்டாக மாறிடும். ஓகேங்களா, ஸோ அப்படி கொடுக்கும்போது ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்ம்டு. இந்த க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த கோனோட வால்யூம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் இப்போ வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th சம்மு. ஸோ அவன் பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு வந்து செக்டார் தான் சொல்லியிருக்கான். ஸோ அப்போ ஃபுல்லாகவே சர்க்குலர் கிடையாது. ஸோ அது வந்து 216 டிகிரி இருக்கிற மாதிரி ஷீட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதாவது ஒரு சர்க்குலரில் இருக்கக்கூடிய ஒரு செக்டார் ஷீட்டு. ஸோ இது சர்க்கிள்னு நினச்சிக்கோங்க, ஃபுல்லாக சர்க்கிள்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதில் எனக்கு தேவையானது இந்த ஷீட்டை மட்டும் எடுக்கிறேன். ஸோ இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்கான், 260 டிகிரி. ஓகேங்களா, 260 தான் கொடுத்துருக்கான். 216 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இப்படி கொடுத்துருக்கும் போது 216 கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு ஏரியா அப்படியே ஓட்டணும் அப்படின்னா இதோட ரேடியஸ் அவன் சொல்லிட்டான். எவ்வளோ சொல்லியிருக்கான், 21 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டையும் அப்படியே ஓட்டிட்டா இது கோணா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ கோணா மாறுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆயிடும். ஓகேங்களா, ஸோ ரெண்டு சைடையும் ஓட்டும்போது கோணம், அதாவது இந்த ரேடியஸும் இந்த ரேடியஸையும் ஓட்டுனா கோணம். ஸோ இந்த ரேடியஸ் தான் என்னது, இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டு எல் வந்து 21 சென்டிமீட்டர். ஸோ கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்கான், வால்யூம் ஆஃப் த கோன், இந்த கோனோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷீட்டோட ஏரியா தான் இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கரெக்டாக, ஏன்னா இது ரெண்டையும் ஓட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது அவுட்டர் லைன் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் ஈக்குவல் டு சிஎஸ்ஏ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ அப்போ ஃபார்முலா ஏரியா ஆஃப் த செக்டார் ஷீட்டு, இந்த ஷீட்டோட ஏரியாவும் இந்த கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவல். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு வந்து ஏரியா ஆஃப் த செக்டர் என்ன ஃபார்முலா அப்படின்னா θ/360 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர். சிஎஸ்ஏ ஆஃப் கோனுன்றப்போ πr நமக்கு தெரியும். ஸோ θ வந்து எவ்வளவு, 216 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு பையோட வேல்யூ ரெண்டுமே காமன்றப்ப கேன்சல் பண்ணிவிட்டு ஆர் ஸ்கொயர்ன்றப்ப 21 இன்ட்டு 21 ஈக்குவல் டு இதோட ஆர் தெரியாது, பட் எல் எனக்கு தெரியும் 21. ஸோ ஆர் இன்ட்டு 21. ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், என்ன பண்ணலாம், இதை நான் கேன்சல் பண்ணலாம், கட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா, ஸோ டிகிரின்றப்ப டிகிரி பேருக்கு தான் டிகிரி, பட் வந்து நம்ம இதில் கேன்சல் பண்ணலாம் நம்மளால். ஓகேங்களா, ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா 21 சேமாக இருக்குது. நான் இதை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறத நான் கேன்சல் பண்ணுறேன். இது வந்து 3ல் எடுத்திங்கன்னா 7 3s are 21, இது வந்து 12 0. ஓகேங்களா, 120. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 16 216 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 4ஆல் போட்டேன் அப்படின்னா, சரி 6ஆல் போடுங்க, 2 6 are 26 are 120. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 6 are 18, அகைன் 36. ஓகேங்களா, ஸோ இதுவுமே 4ல் பார்த்தீங்கன்னா 5 4s are 20, 9 4s are 36. ஸோ இங்கே எனக்கு இருக்கிறது 6 மட்டும்தான். இங்கே இருக்கிறது 9 × 7 எவ்வளவு, 63 டிவைடட் பை இந்த 5 இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 63 டிவைடட் பை 5. ஓகேங்களா, அது போக எல், இது வந்து ரேடியஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, ரேடியஸ் வந்து 63/5 சென்டிமீட்டர். எல் கொடுத்துட்டான். ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான், வால்யூம் கேட்டிருக்கான். ஸோ வால்யூம் ஆஃப் த கோனுக்கு என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் த கோன் ஈக்குவல் டு என்னென்ன ஃபார்முலா இருக்குது நமக்கு, 1/3 πr²h. ஓகேங்களா, ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் 1/3 πr²h, இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இதில் ஆர் இருக்குது, எல் கொடுத்துட்டான், பட் ஹச் தான் நமக்கு தேவை. அப்போ ஹச்சுன்றது என்னது, நமக்கு ஃபார்முலா இருக்குது L² = R² + H². H² மட்டும் எனக்கு தேவைன்னா L²ன்றப்ப
21 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ன்றப்ப 63/5 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளை பண்ணணும். ஸோ இங்கே 21 இருக்குது, இங்கே வந்து 3ல் பார்த்தீங்கன்னா 21 வரும். ஸோ அப்போ 21 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 21 ஹோல் ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர் எழுதலாமா? 63 3 இன்ட்டு 21 எழுதியிருக்கேன். ஸோ அப்போ 63 ஸ்கொயரை 3 இன்ட்டு 21 ஸ்கொயர் எழுதுறேன் பை 5 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ 5 ஸ்கொயர்ன்றதை இங்கே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 21 இருக்குது. ஸோ அப்போ 21 ஸ்கொயரை காமன் எடுத்தால் 1 மைனஸ் 3 ஸ்கொயர் டிவைடட் பை 5 ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை இன்னும் சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா 21 ஸ்கொயர்ன்றது என்னது? ஸோ 21 வச்சுக்கிறேன், ஏன்னா இங்கே ஹச் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 25ன்றப்ப இந்த சைடு வரும் 25 மைனஸ் 9 ஸ்கொயர் 6 3 ஸ்கொயர் 9 டிவைடட் பை 25. ஓகேங்களா? இங்கே 21 ஸ்கொயர் தான் இருக்குது, இங்கே வந்து 25. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 மைனஸ் 9 என்ன வரும்? இது 21 ஸ்கொயர் 25 மைனஸ் 9 16 டிவைடட் பை 25. ஸோ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 21 ஸ்கொயர் இன்ட்டு 16/25. ஓகேங்களா? 25 மைனஸ் 9 16. அப்போ ஹச் வந்து இதை ஃபுல்லாக நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வருமோ அதானே வரும். 21 ஸ்கொயர் 16/25. ஸோ 21 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 21 தான். 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4, 25 ஸ்கொயர் எடுத்தால் 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள், என்ன வரும்? 84 டிவைடட் பை 5. ஹச்சோட வேல்யூ 84 டிவைடட் பை 5 சென்டிமீட்டர் அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு 84 டிவைடட் பை 5 சென்டிமீட்டர். இதன்படி பார்த்தா சிம்பிளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன், என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஆறுன்றது 21 ஸ்கொயர் மைனஸ் ஹச்சுன்றது, ஏன்னா இந்த எல் வந்து இந்த சைடு வரும்போது மைனஸில் வந்துடும். ஸோ அப்போ 63/5ன்னு இருக்கும். ஸோ 63 வந்து 3 இன்ட்டு 21ன்னு எழுதலாம், ஏன்னா 21 முன்னாடி இருக்கிறதுனால. ஸோ அந்த ஸ்கொயர்ன்றது 3 ஸ்கொயர் 21 ஸ்கொயர் காமன். ஸோ அப்போ 21 ஸ்கொயரை வெளியே எடுத்துகிட்டே அப்படின்னா இந்த இடத்துல 1 வந்துடும். மைனஸ் 21 வெளியே போச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது 3 மட்டும்தான் டிவைடட் பை 5 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயர், இந்த 5 ஸ்கொயர் அப்படின்றத கிராஸாக நான் கொண்டு போகிறேன். ஸோ 5 ஸ்கொயர்ன்றது 25 மைனஸ் 3 ஸ்கொயர்ன்றது 9 டிவைடட் பை 25. 25 மைனஸ் 9 அப்படின்றது 16 வரும். இந்த 21 ஸ்கொயர் தான் முன்னாடி எழுதியிருக்கேன். 25 மைனஸ் 9 16 டிவைடட் பை இந்த 25 எழுதியிருக்கேன். ஸோ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுனா ஹச்சுனா எல்லாத்தையுமே ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். ஸோ 21 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 21, 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4, 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 84 டிவைட் பை 5. ஹச் வந்து 84 டிவைட் பை 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் போடலாமா? ஸோ கோனுக்கு வால்யூம் ஆஃப் த கோனு 1/2 22/7 இன்ட்டு ஆர் வந்து 63/5 இன்ட்டு 63/5. ஹச் வந்து 84 டிவைட் பை 5. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளை பண்ணால் 21 7ஆல் கட் பண்ணும்போது 21 7 7 3 7. ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மல்டிப்ளை பண்ணால் 66 5 5 ஆர் 25 25 ஆர் 125 எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து 63 இன்ட்டு 84. ஓகேங்களா? ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 125ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சைட்லேயே மல்டிப்ளை பண்ணுறேன். 66 இன்ட்டு 63. ஓகேங்களா? 66 இன்ட்டு 63ன்றப்ப 4158 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கிது. அடுத்தது 84ஆல் அதே இதை மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே இருக்க எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 349,272 3,49,272 டிவைடட் பை 125. ஸோ இதை 125ஆல் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணால் லாங் டிவிஷன் மெத்தட் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணிடலாமா? ஸோ அதையும் இங்கேயே செய்கிறேன். 349,272 இங்கே வந்து 125. உடனே இதெல்லாம் ரஃப் ஒர்க்கு தான், உங்களுக்கு இதுதான் வேணும். ரஃப் ஒர்க்கு நான் வந்து நீங்கள் சைடில் எதில் வேணாலும் செய்யலாம். ஸோ கீழே 125. ஸோ 3ஆல் போட்டால் 375ன்னு வரும். ஸோ அப்போ 2 மட்டும் தான் போட முடியும். 2 125 250 சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 99 வரும். ஓகேங்களா?
ஸோ அடுத்தது ஒரு 2 எடுத்துக்கிறேன். 992 இதில் வந்து நான் கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 போடுவோம். 7 தான் கரெக்டாக வரும். 8 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தாண்டி போயிடும். ஓகேங்களா? ஸோ 7 போட்டு பார்க்குறேன். 7ன்றப்ப 3 17 1 8 ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே தான் வந்துருக்குது. ஸோ 0 120 வரும். கரெக்டாக 120 வந்துருக்குது. ஸோ அகைன் நம்ம இருக்கக்கூடியது அடுத்து என்ன நம்பர் 7 இறக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னாலே 1250. ஸோ அப்போ 9 டைம்ஸு போடலாம் தாராளமாக. ஸோ 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு 82. அகைன் என்ன இருக்குது ஒரு 2 இருக்குது 822. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 872 அப்படின்றது 7 டைம்ஸ் அப்படின்னா இது வந்து 6 டைம்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ 6 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 2 டைம்ஸ்னால் 250, 6 டைம்ஸ்னால் 750. ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருது 72 கிடைக்கும். ஸோ அடுத்தது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 இங்கே வந்து நம்பர் இல்லை. ஸோ 2 இறக்கிட்டோம். நம்பர் இல்லை, பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 போட்டிங்கன்னா 720. ஸோ 720னா இங்கே வந்து 6 டைம்ஸ்க்கு இது வருது. அப்போ 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 5 டைம்ஸ் அப்படின்றப்ப 500 625ன்னு வரும். இது ஒரு 95. ஓகேங்களா? ஸோ இதோட போதும். எவ்வளோ எனக்கு வந்திருக்குது 2796.5. ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் பார்த்தீங்க அப்படின்னா 96.5 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றதான் வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய சம. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.